இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபுட்டேஜையும் நான் கொடுக்குற பேக்ரவுண்ட் இமேஜையும் கேப்கட்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல எஃபெக்ட் ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஓவர்லேக் ஸ்விட்ச் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஸ்ட்ரோக்குள்ள போயிட்டு நான் செட் பண்ற மாதிரி ஸ்ட்ரோக்கை செட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்குள்ள போயிட்டு சேச்சுரேஷன் லெவலில் -50 செட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கொடுக்குற அந்த ஃபயர் ஓவர் லெவல் ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ளைஸ்குள்ள போயிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயருக்கு பின்னாடி இந்த ஃபயர் ஓவர் லேயர் வச்சுக்கலாம். ஸோ இந்த சேம் ப்ரொசீஜரை இந்த ஃபயர் பார்ட்டிகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று ஆட் பண்ணிட்டு அனிமேஷனுக்குள்ள க்ரூமெண்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து கிளீன் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்ட் குள்ள போயிட்டு ஷேக் எஃபெக்ட்டை கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள ஆல் வீடியோஸ் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைச்சிரும். ஸோ இதில் யூஸ் பண்ண அசெட்டும் அந்த கேப்கட் ப்ரோவோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. டைரக்ட் லிங்க் உங்க டிஎம்கே அனுப்பிடுறேன்.